சரியாம்பா ஃபைனலுக்கு முன்னாடியே சபேசன் வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரியான ரொம்பவே அதிர்ச்சியான செய்திகள் தான் இப்ப சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் ஃபைனல் வரதுனால இதுக்கப்புறம் ரொம்பவே டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு நேரத்துல தான் சபேசன் ஃபைனலுக்கு தகுதி பெறது கஷ்டம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் வெளியாகி, அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வாரம் நடந்த சரிகமபா ரவுண்ட்ல தனுஷ் அவர்களோட பாடலை எடுத்து சபேசன் அவர்கள் பாடியிருந்தாரு. அந்த ஒரு பாடல அவரு ரொம்ப நல்லாவே பாடியிருந்தாலும், கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாங்கல. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி கன்டினியூஸா வாங்கிட்டு இருந்தவரு போன வாரம் வாங்காததுனால ஒரு ஸ்டெப் பேக் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம போன வாரம் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்காம இருந்தாங்களோ அவங்கலாம் வாங்கியிருந்தாங்க. குறிப்பா இனியா, பவித்ராலாம் ரொம்ப சூப்பரா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில அதாவது அடுத்த வாரம் எலிமினேஷன் இருக்கு. ஃபைனல்ஸ் பக்கத்தில இருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காதது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். அந்த வகையில பார்க்கும்போது என்னதான் இவ்வளவு நாளா வந்து அவர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாலுமே, கடந்த வாரம் அவரு வாங்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்கள்ல, இனி வரும் வாரங்கள்ல அவரு கட்டாயமா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வாங்கணும். ரொம்ப சூப்பரா பாடணும். ஒருவேள ஒரு கரம் மிஸ் ஆனுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து ஃபைனல்ஸ்க்கு போறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. எல்லாருமே போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சபேசன் அவர்கள் இன்னும் ஒரு வாட்டி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காம இருந்தாலோ, இல்ல நல்லா பாடாம இருந்தாலோ, கண்டிப்பா ஃபைனல்ஸ்க்கு போக மாட்டாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா உலா வந்துட்டு இருக்கு. மேலும் நெறைய பேரு கண்டிப்பா அவரு அடுத்த வாரம் அந்த மிஸ்டேக்க மாத்திக்குவாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அவரு மாத்துவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டாப் 5ல ஒரு சில பேர் சொல்றாங்க. நீங்க யார் டாப் 5 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரிகமபா நிகழ்ச்சியில. மறக்காம அந்த 5 பேர கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க மகன் அவர்களோட இறப்புனால பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே துவண்டு போயிருக்காரு அப்படிங்கிற செய்திய அவருடைய சகோதரர் ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்குது. இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சமீப காலமாவே ரொம்பவே சோர்ந்து போயிருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பையன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் கடந்த வருஷம் உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அந்த ஒரு மறைவு அப்படிங்கிறது அவங்களோட குடும்பத்தையே உலுக்குனுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பாரதிராஜா அவர்களுக்கு ஏற்கனவே வயசாகியிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் அவரோட உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு வேளையில அவரோட பையனும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவரால ஏத்துக்கவே முடியல. சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம ரொம்பவே துவண்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. மேலும் இப்போதைக்கு அவரோட பொண்ணோட வீட்ல இருக்கணும் அப்படின்னு ஃபாரின் போயிருக்காராமா. அங்க தான் அவரோட மிச்சம் இருக்க காலத்த கழிக்கலாங்கிற ஐடியால இருக்காராமா. மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுலேருந்து அவங்க குடும்பம் மீண்டு வரணும் அப்படின்னு கண்டிப்பா நாம எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம்.